எதுக்கு தேவையில்லாம பேசி பிரச்சனை பண்ணணும்? நான் ஆனந்தியை கூட்டு வரேன். ஏய் அன்பு இரு. ஆனந்தி தான் எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்கால, அவளையே போய் தொந்தரவு பண்ற? இதுல என்ன தொந்தரவு இருக்கு? அவளுக்கு இந்த என்கேஜ்மெண்ட்ல விருப்பம் இருக்கா இல்லையான்னு சொல்றதுல எவ்வளவு நேரம் ஆக போகுது? நான் போய் கேட்டு வரேன். அன்பு அன்பு எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. சம்பந்தியம்மா, நீங்க மனசுல ஒண்ணும் வச்சுக்காதீங்க. திடுதிப்புன்னு நிச்சயதார்த்தத்தை ஏற்பாடு பண்ணதுனால மருமகளோட சாரிக்கு பிளவுஸ் தைக்க முடியாம போயிடுச்சு. அதனால ரெடிமேட் பிளவுசஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுல எது செட் ஆகுதுன்னு மருமகளை போட்டு பார்த்து சொல்லுங்க. ஆமா, என் மருமகளை கொஞ்சம் கூப்பிடுங்களேன், அவ கையில நானே கொடுத்துடுறேன். என்ன சம்பந்தியம்மா, ஏன் இப்படி பாக்குறீங்க? என் மருமகளை கூப்பிடுங்க. அது வந்து மேடம், அவ காத்து வாக்குல நடந்துகிட்டே படிக்கிறேன்னு கார்டன் பக்கமா படிச்சிட்டு இருந்தா போல, அதனாலதான். சரி சரி, அப்படியா? ஓகே, அப்ப இத அவகிட்ட நீங்க கொடுத்துறீங்களா? சரி ஓகே, நான் வரேன். ஆனந்த் என்ன சொன்னானே எனக்கு போன் பண்ணி சொல்லுங்க. சரி, நான் வரேன். என்கிட்ட ஆனந்தி பக்கத்து ரூம்ல படிச்சிட்டு இருக்கான்னு சொன்னீங்க, இப்ப கார்டன்ல இருக்கான்னு சொல்றீங்க. டேய், என்னடா அன்பு புரியாம பேசிட்டு இருக்க? இப்ப நாங்க அவங்க கிட்ட ஆனந்தி பக்கத்து ரூம்ல தான் படிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல முடியுமா? அதனாலதான் தூரமா கார்டன்ல இருக்கான்னு சொன்னேன். அவளுக்கு படிப்பு முக்கியம்ல. இல்லனா இவங்க போய் சும்மா சும்மா போய் பேசி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கல்ல. எதுக்கு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்லாம்? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தான் இப்படி டிராமா போட்டுட்டு இருக்க போறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. அன்பு, சரி, நான் அக்காட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏன் சத்யா, உன் அண்ணனுக்கு நல்ல அருமையா ஐடியா கொடுக்கறியே, எனக்கு ஒரு ஐடியா கொடுக்க கூடாதா? குடு நானும் சொல்லிக்கிட்டே இருக்க, கொடுக்கவே மாட்டேங்கிற. என்ன கௌதம், ரோஹிணி கழுத்துல தாலியை கட்டிட்டியா? என்ன கௌதம், எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏதாவது பிரச்சனையா? ஆமாக்கா. என்ன பிரச்சனை சொல்லி தொலை. அக்கா, ரோஹிணிக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டோக்கா. மாத்தி தூக்கிட்டு வந்துட்டியா? யார தூக்கிட்டு வந்துட்டீங்க? அக்கா, அவ யாருன்னே தெரியலக்கா. தெரியலன்னா என்ன அர்த்தம்? யாரு என்னன்னு பார்த்து தூக்கலையா? அக்கா, ரோஹிணி நான் வந்து பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் அவ முகத்துல கச்சிப்ப வச்சு கரெக்டா அவளை மயக்கமாக்கி மூட்டையில கட்டிதாக்கா தூக்கிட்டு வந்தோம். அப்புறம் எப்படா ரோஹிணி வேற பொண்ணா மாறினா? அக்கா, நாங்க ரோஹிணியை மூட்டை கட்டி தூக்கிட்டு கரெக்டா ரிசார்ட்டுக்கு வெளியே வர்றப்ப அங்க போலீஸ்காரங்க பாத்துட்டாங்கக்கா. அங்க தேவையில்லாத சில குழப்பமும் குளறுபடியும் ஆகி போச்சு. அதுலதான் மூட்டை மாறி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ கண்கட்டு வித மாதிரி ஆயிடுச்சுக்கா. உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா எந்த வேலையும் உருப்படியே செய்ய மாட்டல. எல்லாத்தையும் சொதப்பிட்டு சும்மா சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு இருக்க. இப்ப ரோஹிணி எங்க போனானே தெரியல. நீ வேற தூக்கிட்டு வந்த பொண்ணு யாருன்னு தெரியல. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இப்ப இது வேறயா? உன்னை நம்பினதுக்கு என் புத்தியை நான் செருப்பால் அடிச்சுக்கணும். அக்கா, சாரிக்கா, கோவப்படாதீங்க. உன் சாரி கொண்டு போய் குப்பையில போடு. எப்ப பார்த்தாலும் சாரி சாரின்னு. சரி, நீ தூக்கிட்டு வந்த பொண்ணோட போட்டோ அனுப்பு. அவ யாருன்னு நான் பார்க்கணும். சரி, ஓகேக்கா, இதை உடனே அனுப்புறேன். அந்த போட்டோவாவது உருப்படியா அனுப்புவியா இல்ல அதையும் சொதப்பிடுவியா? அக்கா, போட்டோ கரெக்டா அனுப்புறேன்க்கா. என்ன சத்யா, ஆளை மாத்தி தூக்கிட்டு வந்துட்டாங்களா? ஆமா ஆண்டி.
ஆனந்தி என்னது ஆனந்தியா? எங்க குடு குடு. புடி புடி. என்னால கையிலேயே அவ குடும்பத்தையும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனந்தி நிச்சயத்தை தடுக்கிறதுக்கு ஒரு வழியும் தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டு இருந்தேன். அந்த தெய்வமே எனக்கு சிறப்பா சம்பவம் பண்ணிடுச்சு. இப்பதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சத்யா. உங்க ஆளுங்களுக்கு போன் பண்ணி அந்த ஆனந்தி எங்கேயாவது கொண்டு போய் கட்டி போட்டுற சொல்லு. என்ன பாக்குற சத்யா? நீ நினைச்ச மாதிரி உன் ஆளுங்க ரோஹிணிய கடத்தாம போயிருக்கலாம். ஆனா நான் நினைச்சு பார்க்காத மாதிரி ஆனந்திய கடத்திட்டாங்க. பழம் நழுவி பால்ல விழுந்து அது என் வாயில விழுந்த மாதிரி சூப்பரா ஒரு விஷயம் நடந்துருச்சு. இதை எனக்கு சாதகமா பயன்படுத்தி என்னோட ஆட்டத்தை நான் ஆரம்பிக்க போறேன். இப்பவே போனை போட்டு உங்க ஆளுங்கள்ட்ட சொல்லு. ஓகே ஆண்டி. ம். அக்கா சொல்லுங்கக்கா. கௌதம், நீ தூக்கிட்டு வந்த பொண்ணோட பேரு ஆனந்தி. ஆ. அவளும் நமக்கு வேண்டப்பட்டவதான். அதனால நீ என்ன பண்றனா, என் அண்ணனுக்கு போன் பண்ணி அவர் சொல்ற இடத்துக்கு நீ ஆனந்தியை கொண்டு போய் அடைச்சு வச்சிரு. ஆ. சரி ஓகேக்கா. ஆனா அப்ப ரோஹிணி? அவளை நான் பாத்துக்கிறேன். இந்த வேலையாவது நீ கொஞ்சம் உருப்படியா செய். எக்காரணத்துக்கு கொண்டும் ஆனந்தி உன்கிட்ட இருந்து தப்பிக்க கூடாது. சரிக்கா. சத்யா, சூப்பர் சத்யா. நல்ல காரியம் பண்ணிருக்க. நான் இப்பவே மீனாட்சி அம்மாட்ட போய் ஆனந்திய காணோம்னு சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ இருங்க. இப்போ நீங்க போய் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா ஆ. பெருசா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு வயசு பொண்ணு நைட்டு முழுக்க அவ வீட்டை விட்டு பிரிஞ்சு இருந்தாதான் அது பிரச்சனையே. அதனால காலையில விடிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி மேடம் கிட்ட போயிட்டு ஆனந்தி ஓடி போயிட்டான்னு சொல்லி நெருப்பு பத்துவீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரே வான வேடிக்கையா இருக்கும். ஐயோ, என்னம்மா யோசிக்கிற? எனக்கு வயசாச்சே தவிர உன் அளவுக்கு எனக்கு புத்திசாலித்தனம் இல்ல. இருந்தா இன்னும் நான் எப்படியோ ஓஹோன்னு இருந்திருப்பேன். இங்க பாரு, நீ சொல்றதா கரெக்ட். பொழுது விடியட்டும், ஒரு பெரிய பூகம்பத்தையே நான் ஏற்படுத்திட்டு வந்துடுறேன். ம்? ம். ம்.